ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாங்கள் இப்போது எங்கே இருக்கோம்னா ஸ்டில் இன்னும் போர்ட்டோரிக்கோவில் தான் இருக்கோம். ஸோ ஈவினிங் டைம் லீஷராக வெளியே வாக்கிங் வந்தோம். ஸோ அப்போ வந்துட்டு ஒரு பிளேஸில் அழகழகாக நிறைய பீஜியன்ஸ் பார்த்தோம். ஸோ பீஜியன்ஸ்க்கு ஃபீட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். ஷிப்பை டாக் பண்ண பிளேஸ்லேருந்து ஒரு 1 மைல் வாக் வந்திருந்தோம். ஸோ அங்கே தான் இந்த பீஜியன்ஸ் பார்த்தோம். நான் லைஃப்பில் இவ்வளோ பீஜியன்ஸ் ஒரே பிளேஸில் பார்த்ததே கிடையாது. எனக்கு பார்த்தோன்னா ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் எல்லாரும் எங்கே இருக்கோம்னா ஓல்டு சான்ஜுவான் சிட்டியில் பிஜியன் பார்க்கில் தான் இருக்கோம். பிஜியன் பார்க் வந்து பர்டிகுலராக இங்கே இருக்கிற பிஜியன்ஸ்க்கு ஃபீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஃபேமஸ்ஸு. ஸோ அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ பிஜியனுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு இப்போ நாங்கள் எல்லாருமே சூப்பர் ஜாலியாக ஃபீட் பண்ண போகிறோம். Pour some in your hand. Pour some in your hand and stretch it out. Stretch it out. Pour some in your hand and stretch it out. Okay, that's it. See that girl. See that girl. How? See Krishna Mama. Recording Nanda. You be with me, Nanda. இவ்வளோ பேர்ட்ஸை பக்கத்தில் பார்க்குறப்ப எனக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சோ அதே அளவுக்கு பயமும் இருந்துச்சு. ஃபீட் பண்ணுறதுல பயம் இல்லை, ஆனால் அது ஃபாஸ்ட்டாக பறந்து வந்து மேலே வந்து உட்காருது, தலையிலலாம் உட்காருது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அதோட விங்ஸ் வந்துட்டு நம்ம மேலே படுறப்ப வந்துட்டு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அன்வித்து குட்டியும் பாவாவும் ஜாலியாக ஒரு ஸ்டெப்பு பேக் நின்று எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துட்ருக்காங்க. அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு. பக்கத்தில் வாங்க வந்து பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்ல அவங்க வரவே இல்லை. நீ என்ஜாய் பண்ணு, அதுவே போதும் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டாரு. ஸோ நிறைய பேர் புறாக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு பயப்படவே மாட்டாங்க. ஆனால் எனக்கு என்னமோ வந்துட்டு ஜாலியாக இருந்துச்சு, ஆனால் பயம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. நீ அப்படியே தூக்கிக்கோடா. அப்படியே தூக்குனா பறந்து வரும். ஒன்னாவது பறந்து வரும். வெயிட் பண்ணு. சிரிக்காதடி, ஒண்ணுமே பண்ணாதடி. கையை நீட்டுறா, ஏன் கண்ணை முடிக்கிற? இதுல வேற என்ன வேற டப்பாய்க்கிற. நீ போன விஷயம் அதான் பண்ணுங்கடா. என் தம்பிடா நீ. அங்க பாரு. ஆல்ரெடி வீட்டில் 2 கிட்ஸுமே மம்மி ப்ளீஸ் டாக் வாங்கலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இங்கே இவ்வளோ புறாக்களை பார்க்கவும் அன்கிட்டுக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மம்மி ப்ளீஸ் நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஒரு புறா வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். புறா வாங்குறது பிரச்சனை இல்லை, ஆனால் புறாவோட மெயின்டெனன்ஸ்லாம் என்ன ஏதுன்னு பார்த்து நம்ம கரெக்டாக பண்ணணும். ஸோ அதுக்கான ப்ரொசீஜர்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க யாராவது புறாக்கு வந்து டைரெக்டாக ஃபீட் பண்ணியிருக்கீங்களா, டைரெக்டாக இவ்வளோ புறாவை நேரில் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்ல ட்ரை பண்ணுங்கள். பறக்க விட்டாரா? நம்ம ஷிப்பு டாக் பண்ண பிளேஸ்லேருந்து ஒரு 0.8 மைல்ஸ் வாக் பண்ணி வந்தோம். ஸோ வாக் பண்ணி வந்து ஒரு நேஷ்னல் பார்க்குக்கு போகலாம் தான் ஆக்சுவல் பிளானு. ஸோ அந்த வேலை இந்த பிஜியன் பார்க்கு பார்த்ததுனால எல்லாருமே இங்கே வந்து ஒரு 30 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியாக இருந்தோம். இந்த பிளேஸ் எப்படி இருந்துச்சுன்னா நல்ல ஒரு ஓல்டு ஸ்டைலு வில்லேஜ் லுக்கில் தான், ரொம்ப அழகான ஊர் இது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ யூஸ்வலாக சிட்டி லைஃப்லேருந்து ஒரு வில்லேஜ் லைஃபுக்கு வந்தால் அந்த நேச்சரே நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதே ஃபீல் தான் எங்களுக்கும் இருந்துச்சு. நல்ல வேலை ஆன் த வேல வாக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறப்ப ஏடிஎம் பார்த்து கேஷ் வித்ட்ரா பண்ணிட்டோம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த ஊரில் வந்துட்டு கேஷ் தான் கேட்குறாங்க. என்ன பாரு, ஆனா நீ
பாப்பா இங்க பாரு அம்மா பாரு எழுந்து நின்றா கண்ணா எழுந்து நின்றா கண்ணா அதுக்கு தரையா போட்டுடலாம்டா டேய் ஓகே. நம்ம குட்டி பையன் அன்வித் குட்டி தூரமா நின்று ஹாய் பை சொல்றதோட சரி நம்ம பக்கத்துலயே கூட வரல. ஸோ வந்துட்டு அவன் கொஞ்சம் வந்து பயந்துட்டான். எதிர்பார்க்காம வந்து ஜாலியா ஃபன் பண்றாங்க. ரெடி ஹேண்ட் ஸ்ட்ரைட் ஹோல்ட் குழி மாதிரி வச்சுக்கோ அப்பதான் சாப்பிடுறது வருவாங்கடா வெயிட் பேஷன்ஸ். இந்த பசங்களுக்கு இருக்கிற தைரியம் கூட எனக்கு இல்லாம போச்சு. அடுத்த தடவை இவ்வளோ புறாக்களை ஒரே நேரத்துல பாக்குறப்ப நான் கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டேன். ஸோ கண்ணுக்கு கூலிங் கிளாஸ் போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். அப்பதான் வந்து நான் பயப்படாம இருப்பேன். கிளாஸ் போட்டுக்கிட்டா என்ன அட்வான்டேஜ்னா அதோட பறக்கிறப்ப ரெக்கை வந்து நம்ம கண்ணில் இடிக்காம இருக்கும். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் தைரியமா இருக்கும். அது கொஞ்சம் லைட் இந்த சைடு வால. நம்ம இனி எவ்வளோ நேரம் வெளில இருக்க போகிறோம்? நம்ம நிறைய நேரம் வெளியே இருக்க டைம் இல்லை. எல்மாரோ போகலான்னு பார்த்தேன். ஆனால் அவ்வளோ தூரம் இப்போ போகமான்னு தெரியல. இங்கே மாட்டிக்கிட்டோம். சரி அதான் தெரியல பார்த்தி. இங்கே எதிர்பார்க்காம இந்த பிஜேனை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டோம் எல்லாரும் இந்த இடத்துல. நாங்கள் ஆக்சுவலாக வேற ஒரு போட்டுக்கு போகிறதா இருந்துச்சு. கடைசி 10-15 நிமிஷம் இங்கே தான் இருந்துட்டு இருக்கோம். ஷிப்புக்குள்ளே போகலான்றானா? சரி ஓகே ஓகே நான் வந்துட்டு கால் பண்ணுறேன் பார்த்து. உங்க 2 பேர் தவிர இல்லை எனக்கும் இந்த அனிமல்ஸுக்கும் டிஸ்டன்ஸாகவே இருக்கணும். நம்மளுக்கு தட்டுக்கும் வாய்க்கும் தான் போதும். இது வேண்டாம். என்னது ஹலோ நீ பயப்படாம அவன் 10 கூட ஒரே டைம்ல வச்சிருப்பான். அவன் வேற மாதிரி கேரக்டர். யாப்பா எதுனா கால் பக்கத்துல வந்து யாரா பண்ணிட்டு இருக்கேன்னு பாத்து. எனக்கு எது பெட் பேர்ட் அப்போங்க. ஆமாண்டா பெட். டேய் feeding is easy. When it now poops on you, then who is going to clean it? அடுத்ததா இங்க பாருங்க நம்ம ஊர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் மாதிரி இங்க நிறைய சின்ன சின்ன கடைகள்லாம் வச்சிருக்காங்க. ஸோ குட்டி குட்டி திங்ஸ் கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நிறைய கிளாஸஸ், கேப்ஸ், பேக்ஸ், ஸோ அந்த மாதிரி திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லா கடைகள்லையுமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கேஷ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணாங்க. ஸோ சப்போஸ் உங்ககிட்ட கேஷ் இல்லைன்னா இங்கே வந்து மேனேஜ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். எங்களோட ஐட்னரி என்னன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க. ஸோ ஐட்னரினா எப்படி இருக்குன்னா எங்களோட ஷிப்பு ஸ்டார்ட் பண்ணது மியாமியில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 2 days சி, 2 days எக்ஸ்கர்ஷன், அகைன் 2 days சி, லாஸ்ட்டாக பஹாமாஸ், அதுக்கப்புறம் திருப்பி எங்களை மியாமிலேயே போய் ட்ராப் பண்ணிடுவாங்க. எல்லாமே ஒரே வீடியோவில் கவர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதுக்காக தான் பார்ட் வைஸ் நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். என்னோடய வீடியோஸ் நீங்கள் எல்லாமே பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ அடுத்து எங்களுக்கு என்ன பிளான்னா 2 நாள் ஃபுல்லாக நாங்கள் சீல தான் இருக்க போகிறோம். கடைசியாக பஹாமாஸ் போய் பார்த்துட்டு திருப்பி மியாமியில் எங்களை ட்ராப் பண்ணிடுவாங்க. ஒரு சில பேர் என்ன கேட்குறீங்கன்னா இந்த க்ரூஸுக்கு டோட்டலாக எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் வந்து 2 adults 2 kids. ஸோ நாங்கள் வந்து 7 days புக் பண்ணியிருந்தோம். ஸோ எங்களோட காஸ்ட் வந்து $3,500. பட் இருந்தாலும் வந்து நாங்கள் வந்து எவ்வளோ காஸ்ட்டு, என்னென்ன எக்ஸ்பென்சஸ் ஆச்சு நான் டோட்டலாக செப்பரேட்டாக அதுக்குன்னு வீடியோ போடுறேன். இப்போ நாங்கள் எல்லாரும் எங்கே போயிட்டுருக்கோம்னா ஒரு நேஷ்னல் பார்க், ஹிஸ்டாரிக் நேஷ்னல் பார்க் பார்க்கலாம் தான் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் பில்டிங்ஸ்லாம் எவ்வளோ கலராக இருக்குது. நம்ம இந்தியாவிலலாம் வந்துட்டு இந்த மாதிரி வீட்டுக்கு வெளியே நல்ல டார்க்கான பெயிண்ட்ஸ்லாம் அடிச்சிருப்பாங்க. ஆனால் யூஎஸில் வந்து பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டார்க் பெயிண்ட் வெளியில் இருக்காது. ஸோ இங்கே பார்க்குறப்ப நம்மளோட டோட்டல் இந்தியாவோட லுக்கு தான் இருந்துச்சு.
இங்க பாருங்க, இந்த ஆரஞ்ச் பில்டிங் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஆமா. கீழே வந்துட்டு நிறைய போலீஸ் பைக்கு, காரு, ஜீப்பு அப்படிங்கிற மாதிரி பார்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்கறதுக்கு வந்துட்டு ஒரு வீடு மாதிரியான லுக்கு தான் இருக்கு. ஒரு அபார்ட்மெண்ட் ஸ்டைலில் போலீஸ் ஸ்டேஷன்னு சொன்னால் நம்பவே முடியல. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ நம்மளோட ஹிஸ்டாரிக் பார்க்குக்கு நெருங்கிட்டோம். ஸோ அங்கே தான் இப்போ போயிட்டு இருக்கோம். இந்த ரோடே பாருங்களேன், ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு ஃபுல்லாக எனக்கு சென்னை ஃபீல் தான் எனக்கு கொடுத்துச்சு. இந்த ஊர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சான் ஜுவான் நேஷனல் ஹிஸ்டாரிக் சைட்டு. ஸோ இதுக்காக தான் இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம். ஸோ இதுக்கப்புறமும் தூரமாக நடக்க போகிறோம். நாங்கள் எப்படி லொங்குன்னு நடக்கிறோன்னு மட்டும் பாருங்கள். இந்த போர்டில் என்ன போட்டிருக்குன்னா, பைசைக்கிளில் போகக்கூடாது, வெஹிக்கிள் போகக்கூடாது, பெட்ஸ் அலவுட் இல்லை, நான் கிளைம் பண்ணக்கூடாது, ஸ்விம் பண்ணக்கூடாது, ஸோ ஸ்கேட் பண்ணக்கூடாது, ஸ்கேட் போர்டெலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்காங்க. நம்ம சும்மா லீஷராக இங்கே வந்துட்டு நடந்து அந்த பார்க்குக்கு போய் பார்க்க வேண்டியதான். ஆனால் எங்களோட கெட்ட நேரம், அந்த பார்க் வந்துட்டு நாங்கள் போகிற நேரத்துக்கு க்ளோஸே பண்ணிட்டான். ஸோ ரொம்ப லேட் ஈவினிங்கு. ஸோ அலைகள்லாம் ஜாஸ்தியாக வரும். ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனுக்காக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது தெரியாமல் நாங்கள் இவ்வளோ தூரம் நடந்து போயிட்டு இருக்கோம். நான் யூஸ்வலாக ட்ரெட்மில்லில் ஒரு 1 hour வரைக்கும் வாக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிளேஸும் நிறைய வாக் பண்ணுற மாதிரியான பிளேஸ் தான். ஸோ ட்ரெட்மில்லில் வாக் பண்ணுற மாதிரி நினச்சிட்டு சைடில் சீனிக் பார்த்துட்டே வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த ஊரில் என்ன பிரச்சனைனா, ஃபுல்லாக பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து ஸ்பானிஷ் தான் பேசுகிறாங்க. ஸோ நம்ம நடக்கிறதுக்கு யூஸ் இருக்கா இல்லையா, நம்ம இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட கேட்டாலுமே வந்துட்டு அவங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியல. ஸோ நாங்களும் அவங்களும் செய்கை மூலியமாக தான் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலாக இந்த பார்க்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் திருப்பி ரிட்டர்ன் போகிறதுக்கு முன்னாடி சும்மா சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே நின்றுட்டுருக்கோம். இப்போ நாங்கள் உட்காந்துருக்கோம்ல, இந்த பிளேஸில் வந்துட்டு நிறைய பூனைங்க இருந்துச்சு. இந்த ஒரு சின்ன பிளேஸில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 பூனைங்க நாங்கள் பார்த்தோம். ரொம்ப லேட் ஈவினிங்க்கு மேலே இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க போல். ஸோ வந்ததுக்கு இங்கே பாறை மேலே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் ஜாலியாக நின்றுட்டுருக்கோம். ஸோ அப்போ தானே ஒரு நல்ல மெமரிஸாக இருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம். ஸோ ஏதாவது போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிகிட்டு இருக்கோம். அதான் யோசிக்கிறேன், அதோட முடிஞ்சிரும்னு தோணுது எனக்கு. நம்ம வேலை இப்போ கனெக்ட் பண்ற மாதிரி தெரியல. இல்லையா, அங்கே நிறைய பேர் இருக்காங்க மக்கள். இப்போ நாங்கள் இருக்கிற பிளேஸில் போர்ட்டோரிக்கோவில் வந்து ஒரு ஃபேமஸான ட்ரிங்க்கு பினா கோலாடான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிங்க்கு, அது கண்டிப்பாக குடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு பாபாவும் ஃப்ரெண்ட்ஸும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் அது போல் பார்ச்சினா ரெஸ்டாரண்ட்டு. ஸோ பினா கோலாடா டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். 45 minutes ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியவே வெயிட் பண்ணிவிட்டு இப்போ கடைசியாக இப்போ உள்ளே வந்தாச்சு. பினா கொலாடா ஆளுக்கு ஒரு ட்ரிங்க்குன்னு சொல்லிட்டு 6 ட்ரிங்க் ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ ட்ரிங்க் வைஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஹோட்டலுக்கு இல்லை இந்த ஊருக்கே இந்த ட்ரிங்க் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த ட்ரிங்க் குடிக்கிறதுக்காகவே ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே பெரிய க்யூ நின்றுச்சு. அவங்களெல்லாம் தாண்டி தான் நாங்கள் வந்தோம். ஸோ ட்ரிங்க் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு பைனாப்பிள் ஃப்ளேவரு. இங்கே பாருங்கள், இப்போ இந்த ட்ரிங்க் பார்த்தீங்கன்னாலே உள்ளே வந்துட்டு அப்படியே பைனாப்பிள் ஜூஸ் குடிக்கிற மாதிரி தான் இருக்குது பாருங்கள். ஒரு செரி போட்டிருக்காங்க. ஸோ டேஸ்ட் வைஸ் ஓகே தான்.
எல்லாருக்குமே சேர்த்து ஒரு சிக்கன் பிளாட்டர் மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். இப்போ என்னன்னா வந்துட்டு இப்போ ஃபுட்டு லெஃப்ட் ஓவர் ஆயிடுச்சுன்னா திருப்பி ஷிப்புக்கு எடுத்துகிட்டு போக முடியாது, எல்லாருமே இங்கேயே காலி பண்ணி ஆகணும். நம்ம இந்த ஹோட்டலில் எவ்வளோ நேரம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் 10 மணி வரைக்கும் நம்மளோட ஷிப்பு நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த ஆப்பில் வந்துட்டு எவ்ரிடே டெய்லி ஆக்டிவிட்டீஸில் அப்டேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ 11 o'clock தான் ஷிப்பு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் பிஃபோர் 10 o'clock நாங்கள் எல்லாருமே உள்ளே இருக்கணும். ஸோ டைம் பார்த்துட்டே தான் இருக்கும். ஸோ ஏன்னா திருப்பி வந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே ஆன் த வே திருப்பி போகிறதுக்கும் அதே நேரம் ஆகும்ல. நாங்கள் வந்தது கிட்டத்தட்ட ஒரு 20 minutes கிட்ட வாக் பண்ணோம். நைட் டைமில் நிறைய லைட்ஸோட ஷிப்பை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ கம்பீரமாக ஜைஜான்டிக்காக எவ்வளோ அழகாக இங்கே நிற்கிது பாருங்கள். இப்போ ஷிப்புக்குள்ளே வந்தாச்சு. 5th டெக்கில் நின்று இந்த வியூ இப்போ பார்த்துட்ருக்கேன். ஸோ இன்னைக்கு ஈவினிங் என்ன பிளான்னா, ஷிப்பில் உள்ள எல்லா மக்களுமே ஒயிட் கலர் ட்ரெஸ் போட போகிறாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு 11:45க்கு அங்கே அசம்பிள் பண்ணி எல்லாருமே வந்துட்டு என்ஜாய் பண்ண போகிறாங்க வித் மியூசிக் டிஸ்கோவோட. கிட்ஸ் 2 பேரையும் ரூம்லேயே தூங்க வச்சுட்டு நானும் பாபாவும் ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டுட்டு இப்போ இங்கே வந்து பார்க்க போகிறோம். டுவெல் ஓ கிளாக்கு எல்லாரும் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு எவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ இந்த கூட்டத்தில் நம்ம உள்ளே போயிட்டு நுழைய கூட முடியாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, உங்கள் நிவேதா. Bye bye. Take care.